சூழல்ல போயின்னு இருக்குன்னா பார்த்துங்களேன். சரி இதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சாலும், அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்தனே தெளிவாக ஒரு விஷயத்த நல்லாவே சொல்லிடுறாங்க ராஜேஸ்வரி கிட்ட. இதோ பாருங்கம்மா அத்தை, தேவையில்லாமல் இதுக்கு மேலே எங்கள் வழியில் குறுக்கிடாதீங்க, இதுக்கு மேலே தேவையில்லாமல் எதனா பேசினீங்க அவ்வளோதான் பார்த்துக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க. இதனால் ராஜேஸ்வரி வந்து ரொம்பவே ஆக்ரோஷமாயிட்டு ஒரு பக்கம் அப்படியே முட்டக்கன் வச்சுன்னு முழிச்சுன்னு இருக்காங்க. இந்த சின்ன சின்ன வாண்டெல்லாம் எங்கிட்ட பேசுதில்ல, இது எல்லாத்துக்கும் ஒரு நாள் இருக்குது, இது எல்லாத்தையும் பேச வைக்கிறது யாருன்னு எனக்கு தெரியும், அவளை வச்சு ஒரு நாளைக்கு செய்கிறேன், அவளை செய்ய போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மனசுக்குள்ளே ரொம்பவே ஒரு பக்கம் கேவலமான வன்மத்தை வளர்த்துன்னு இருக்காங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது, எதெல்லாம் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. இந்த மாதிரி வன்மம் கூடிய சீக்கிரம் கூடிய விரைவில் அழியாதான் சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்வீட்டான ஒரு விஷயத்தை, மெமரிஃபுல்லான ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் சைடெல்லாம் இன்றைக்கி பொங்கலுங்க, அதனால் மழை பாருங்கள் அப்படியே சும்மா அந்த பக்கம் வந்து சாரல் அப்படியே இப்போ தான் ஆரம்பிக்குது. மழைக்கான ஒரு இது ஆரம்பிக்குது. இப்போ மழை அப்படியே நம்ம பக்கம் அப்படியே மூமெண்ட்லேயே வந்துன்னு இருக்குது. இந்த மலையிலேருந்து தப்பிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்லி தர போகிறேங்க. அப்படி அப்புறம் மலையிலேருந்து தப்பிக்க போகிறேன், அப்படியே தானே ஒரு ட்ரிக் இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க செம்மையான ஒரு ட்ரிக் இருக்குது. இது பின்னாடி பார்த்தீங்களா இந்த வண்டி, இது எடுத்துன்னு இப்போ சருன்னு போக போகிறோம். மழை வேகமாக வந்துருக்குது, புயல் மாதிரி வந்துன்னு இருக்குது. பேக்ரவுண்டில் பார்த்தாவே தெரியும் மழை வர வேகம் நல்லா ஃபாஸ்ட்டாக வருது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா see you. நன்றி, வணக்கம், வந்தனம் வருக, இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள், சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள், டாடா see you. வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க ஆத்திரப்பட்டு கோவப்பட்டு ஒரு சில விஷயத்தினால மிகப்பெரிய ஒரு பூகம்பம் மாதிரி வெடிச்சிருக்குங்க. அப்படி என்னென்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்றத ஒரு குட்டி ப்ரோமோவை தான் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். சரி அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்க போயிட்டு அவங்க அப்பா கிட்ட தெளிவாக சொல்லிடுறாங்க, இதோ பாருங்கப்பா, ஒருவேளை சாப்பாட்டுக்கும் சரி, ஒருவேளை எதனா உனக்கு எனக்கு ஒன்று தேவைன்னா நான் போயிட்டு ராஜேஸ்வரி அம்மா கிட்ட கெஞ்ச வேண்டியதாக இருக்குது, அவங்க என்ன ரொம்பவே கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க, எனக்கு அசிங்கமாக இருக்குது. இதனால் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், நான் ஒன்று வேலைக்கு போகணும், இல்லைனா அம்மா வேலைக்கு போகணும், நீங்கள் எங்களை கண்டுக்கவே மாட்டேன்றீங்க, நீங்கள் உங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலை உண்டு அதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. இதனால் அங்கே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு நிற்கிறது நாங்கள். இப்படியே போனால் வாழ்க்கையில் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி மெச்சூரான ஒரு பொண்ணு பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எடுத்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்டதும் நம்ம விஜய்க்கு தெளிவாக அப்படியே சும்மா மண்டியில் நல்லா அந்த கல் எடுத்து வச்சு நன்னு போட்டால் எப்படி புத்தி வரும், அந்த மாதிரி நல்லா அவருக்கு புத்தி வந்துச்சுங்க. இதுக்கு மேலே அவர் பண்ண தப்ப இது மேலே நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா மல்லி நம்மளை என்னன்னு நம்பி வந்துட்டா, அவளுக்குன்னு ஒரு வேலை நம்ம கம்பெனிலே போட்டு தந்து அவளை அந்த கம்பெனியில் ரன் பண்ண வச்சு அவளுக்குன்னு மந்த்லி ஒரு சேலரி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அவளை எங்கேன்னு ஒருத்தாவுக்கு வேலைக்கு அனுப்பணும். நம்ம நம்பி வந்தால் அவங்க எப்போவுமே நம்மளுக்கு அடிமையாகவே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் தாட் அவருக்குள்ளே இப்போ தான் வந்திருக்கு. இதுக்கு மேலேயாவது நல்ல எண்ணங்கள் புறக்கட்டும், நல்ல வாழ்வாக அமையட்டும் சொல்லிட்டு ஒரு வேண்டிக்கலாம். ஆனால் ஒரு சிலர் வீட்டில் மனைவி மாதிரியே வீட்டில் சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருப்பாங்க. அவங்களதான் தப்புன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. அவங்க எதிர்பார்ப்புக்கு முன்னாடி நாம் அவங்க கையில் கொடுத்துருணுங்க. அதுதான் ஒரு சிறந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல இதான இருக்கலாம். சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. அதே சமயத்தில் நம்ம மல்லி இருந்தோன்னா இப்போ வேலைக்கு போக போகிறாங்க. என்ன வேலைக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டீச்சர் வேலைக்குங்க. அடாடா கேட்கும் போதே ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் ஒரு பக்கம் சுவாரஸ்யமாகவும் இருக்குது. பரவாயில்லையே, டீச்சர் வேலைக்கு என்ன நல்ல ஒரு சம்பளம், நல்ல ஒரு இன்கம் கிடைக்கும், இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை ஒரு பக்கம் ஜம்முன்னு கும்முன்னு போகுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அதுவும் உண்மைதான். அப்படி இருந்தாலும் அதே சமயத்தில்